ரெண்டாவது ஸ்லோகம். திருச்சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்திர்பவதி நைஷ்டிகி. ஒன்பதாவது அத்தியாயம் ரெண்டாவது ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் பிரத்யக்ஷாவகமம் தர்மம் சுசுகம் கர்த்துமவ்யயம். சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜவித்யா கல்வியின் அரசன். ஒன்னொன்னா படிக்கிறேன், ஒரு படி. ராஜகுஹ்யம் ரகசியமான ஞானத்தின் அரசன். பவித்ரம் மிக தூய்மையானது. இதம் இந்த. உத்தமம் உத்தமமானது. பிரத்யக்ஷ நேரடி அனுபவத்தால். அவகமம் புரிந்து கொள்ளக்கூடியது. தர்மியம் அறக்கொள்கை. சுசுகம் மிகுந்த இன்பத்துடன். கர்த்தும் செயலாற்றுவது. அவ்யயம் என்றும் அழிவற்றது. இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதுமாகும். தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இஃது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். பொருளுரை. பகவத்கீதையின் இந்த அத்தியாயம் இதற்கு முன்னர் விளக்கப்பட்ட கொள்கைகளுக்கும் தத்துவங்களுக்கும் சாரமாக திகழ்வதால் இஃது அறிவின் அரசன் என்று அறியப்படுகின்றது. இந்தியாவில் 7 முக்கியமான தத்துவ ஞானிகள் உள்ளனர். கௌதமர், கனாதர், கபிலர், யக்வல்கியர், சாண்டல்யர், வைஷ்ணவானர். இறுதியாக வேதாந்த சூத்திரத்தை இயற்றிய வியாசதேவர். எனவே தத்துவத்தின் திவ்ய ஞானத்தின் துறையில் அறிவுக்கு பஞ்சமே இல்லை. வேதங்களையும் பல்வேறு தத்துவங்களையும் கற்பதால் பெறப்படும் ஞானத்தின் சாரமாக விளங்கும் இந்த 9ஆம் அத்தியாயத்தினை அறிவின் அரசன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். இதுவே இரகசியங்களில் உத்தமமானது. ஏனெனில் இரகசியமான அறிவு, திவ்யமான அறிவு என்பது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. அத்தகைய ரகசிய அறிவு பக்தி தொண்டினை எட்டும்போது அது அறிவின் அரசனாக கருதப்படுகிறது. முடியுது இல்லையா இந்த பாருங்க. ஓகே. ஓமாத்நாத்மிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஸ்தம் ஸ்தாபிதம் யேன பூதலே
स्वयं रूपस्ताति स्वपदाति वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं गुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं तं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगणललिता श्रीविशाखावतां हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधा कान्त नमोस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। Hare Krishna. So, I think 2 வாரத்துக்கு முன்னாடி முதல் ஸ்லோகம் பார்த்தோம். இந்த அத்தியாயம் ரொம்ப ரகசியமான அறிவுன்னு கிருஷ்ணர் சொல்றார். ஏன் ரகசியங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுது. பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ரகசியங்கள்லாம் பிடிக்கும். ஏதாவது ரகசியம் கேட்கணுன்னா ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. சாஸ்திரத்திலே ரகசியங்கள் இருக்குது. ஆனால் அந்த ரகசியங்கள் படித்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. படித்தாலும் புரியாது, தேடினாலும் கிடைக்காது. இருக்கும், கிடைக்காது. ஒருவேளை அது எனக்கு புரியணும், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறார். கண்டிஷன்னா புரியுது இல்லையா? ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுவோம் தமிழில்? என்ன அனுவே புரிஞ்சா சரி. நிபந்தனை. ஓகே, தேங்க்ஸ். என்ன நிபந்தனைனா பொறாமை இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. பல தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் பொறாமைங்கிறது இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கே தெரியாது, இருக்குன்னு கூட தெரியாது. சில சமயம் நாமளே நம்மளை செக் பண்ணி பார்த்தா தெரியும். யாராவது நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, பணம் வீடு கட்டுறாருன்னா உள்ள ஒரு மாதிரியாக இருக்குன்னு வைங்க, பொறாமை இருக்குன்னு அர்த்தம். யாராவது பார்த்து உள்ள ஒரு மாதிரியாக இருக்குது, நம்மளோட அவன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பொறாமை இருக்குது. அவ்வளோ. ஏதோ கார் வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பொறாமை இருக்கிற வரைக்கும் இந்த அறிவு உள்ளே போகாது. அவங்க எத்தனை கோயில் வேணும் ஏறி இறங்கட்டும், ஜாதகம் பார்க்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், இந்த அறிவு உள்ளே போகாது. இன்னைக்கு போக போக பார்ப்போம். இந்த அறிவு உள்ளே போலின்னு வைங்க, அமைதி, சாந்தி இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். மறந்து அதெல்லாம் கிடைக்காது. கிருஷ்ணரே சொல்ல போகிறார், இந்த அத்தியாயத்தில் இந்த விஷயமெல்லாம் வரும், அதெல்லாம் கிடைக்காது. ஸோ சரி, அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறார். அது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம். அதுதான் பகவானால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்துலேயும் வருது, பிரத்யக்ஷாவகமம் அப்படிங்கிற. போன ஸ்லோகத்தில் எது இருக்குது? ஞான விஜான சகிதம் யக்னாத்வா மோக்ஷயசே அசுபாத். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கிருஷ்ணர் சொல்கிறார்,
நீங்கள் படிக்கும்போது நேரடி அனுபவம் அப்படின்னு படிச்சிங்கள மொழிபெயர்ப்பில்? ஆமாங்க பிரபு. மொழிபெயர்ப்பில் பிரத்யக்ஷனா நேரடி அனுபவம். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். நேரடி அனுபவம் கொடுக்கும் அப்படிங்கிறார். என்ன அனுபவம் கொடுக்க என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். இப்போது என்கிட்ட இருக்கிற அறிவு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இருக்கிற அறிவு எங்களோட ஷேர் பண்ணலாம். அனுபவம் ஷேர் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. புரியுது இல்லையா? அனுபவங்கிறது நீங்கள் ஷேரே பண்ண முடியாது. ஆனால் கிருஷ்ணா அதே கொடுக்குறேங்கிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது நம்ம ஸ்ரீல பிரபுபாத் என்ன சொன்னாரோ அதை கடைப்பிடிக்க தெரியும். ஒரு உதாரணம், யார்கிட்டையாவது சொர்க்கம் இருக்குது, அங்கே மனுஷர்கள் இருக்காங்க அப்படின்னு யார்கிட்ட சொன்னோன்னா நம்ப மாட்டான். என்னமோ சும்மா சொல்கிறான். இந்த சாஸ்திரத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சி வைங்க, நீங்கள் பார்த்துடலாம், அவங்கள அந்த நபரை பார்க்கலாம். அப்படின்னா நேரடி அனுபவம், நேரடி அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிடும். பகவானுக்கு கொடுப்பார். அதுதான் சொல்ல நேரடி அனுபவம் தரேன். இது சும்மாலாம் கிடையாது, கிருஷ்ணரோட வார்த்தைகள். பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் அப்படின்னா நான் உடல் கிடையாது. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். நான் உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறது உணர்ந்துருவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் சார் பிரத்யக்ஷாவகமம், பிரத்யக்ஷமாக டைரக்டாக நீ பார்ப்ப, அனுபவிப்ப அப்படிங்கிற பாசிட்டிவாக சொல்கிற. ஸோ இதெல்லாம் பகவானோட அனுகிரகம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில், நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஒன்று பார்ப்போம். அந்த பொருளுரையில் பிரபுபாத் எழுதுகிறார், இந்தியாவில் தத்துவத்துக்கு பஞ்சமே கிடையாதுங்கிறார். இந்தியாவில் நிறைய தத்துவம் இருக்குன்னு இருக்குது. ஒரு தத்துவம் பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு தத்துவம் கர்ம மீமாம்சம். கர்ம மீமாம்சம் அப்படின்னா நாம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் கிடச்சிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு தத்துவம். இது இப்போ இவங்க பேசுகிறதில்ல, பல ஆயிரம் வருஷம் முன்னாடியே பேசிட்டாங்க. அவங்க பேரெல்லாம் இங்கே இருக்கு, கௌதம, கானாதா, இவங்களும் அதுதான் பேசுவாங்க. கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் கிடைக்கும். ஆனால் வேதம் ஒத்துக்கலை. வேலை பண்ணணும், வேதம் ஒத்துக்குது. கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறதுனால ஒரு பொருள் கிடைச்சிருமானா சாஸ்திரம் சொல்லுது இல்லை. இதுதான் உண்மை. இந்த அனுபவம் எல்லாருக்கும் நேரடியாக இருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு பொருளுக்காக உண்மையிலே கஷ்டப்பட்டிருப்போம், நேர்மையாக கஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் கிடைக்காது அந்த பொருள். ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் இது உண்மைன்னு பேசுகிற கூட்டம் நிறைய இருக்குது. நான்லாம் பார்த்துருக்கேன். கஷ்டப்படுங்க, அது வருங்க, எல்லாம் போய் அதுக்காக வேலை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, வேலை பண்ணித்தான். இது ஒரு தத்துவம். ரெண்டாவது இன்னொரு தத்துவம் என்னென்னா வைசேஷிகா. இன்றைக்கி உலகத்தில் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த உலகம் என்ன, இந்த உலகம் எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தர் சொல்கிறார், எல்லாமே அணுக்கள் தான் இந்த உலகத்தில். இன்னைக்கு சயின்ஸில் இது இருக்குது. நம்ம உடம்பையே நீங்கள் துண்டு 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 துண்டாக வெட்டி 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 கடைசியில் அணு தான், எல்லாமே அணுக்கள் தான், ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு தத்துவம் இருக்குது. இப்போ பேசுகிறாங்க சயின்ஸில். இது நம்மளால் முன்னாடியே பேசிட்டாங்க. வேதம் அணு அப்படிங்கிறது ஒத்துக்குது. ஆனால் அப்போ அது எங்கேருந்து வந்தது? அந்த கேள்வி வேதம் கேட்கும்போது எங்கள்கிட்ட பதில் கிடையாது, சயின்ஸ்லையும் கிடையாது. அப்போ அந்த தத்துவம் முழுசாக உண்மையான இல்லை. இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது? அப்புறம் நியாயா அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அப்படின்னா லாஜிக், எல்லாமே லாஜிக் உபயோகித்து புரிஞ்சுக்கிறது. இது ரொம்ப முக்கியம்.
பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாஜிக் யூஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் லாஜிக் யூஸ் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் கண்ணில் காட்டுவியா? புத்திசாலி மாதிரி எதோ நினச்சிட்டு கேட்குறான். அது பைத்தியக்காரத்தனமான கேள்வி. கடவுள் இருக்காரா இல்லைங்கிறது முன்னாடி என்றைக்குமே லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்பணும். லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்பணும். நான் நேரடி பார்த்தா தான் நம்புவேன், நான் பைத்தியக்காரன். ஒரு உதாரணம், யாராவது ஒருத்தர் ஒரு மேலேருந்து கீழே விழுந்துட்டார் வைங்க, டாக்டர்கிட்ட போகிறார், கையோ காலோ பார்க்குறார், கை புஷ்ஷுன்னு கால் புஷ்ஷுன்னு வீங்கிடுச்சுன்னு வைங்க, நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் பார்த்தோன்னு சொல்லுவார் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்றுவார். எக்ஸ்ரே கூட எடுக்க மாட்டார், ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்றுவார். என்னங்க நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கலை, ஒன்றும் பார்க்கல, எப்படி சொல்கிறீங்கன்னா அவருக்கு அறிவு இருக்குது, லாஜிக் யூஸ் பண்ணுறாரு. இப்படி இருந்தால் இது இப்படி தான் இருக்கும், அது லாஜிக். புரியுதுங்களா? பார்த்தா தான் சொன்னோம் சார், அது லாஜிக். ஒன்றும் பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இப்போ வீட்டிலே ஒரு அடுப்பில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு வரோம், பக்கத்து ரூமில் ஒரு மாதிரி தீர ஸ்மெல் வந்து என்ன புரிஞ்சுடும். ஸ்மெல் வந்து என்னமோ தீயுது, போய் பார்க்க முடியும். நான் போய் பார்க்கல, ஆனால் பார்க்காம சொல்கிறேன், லாஜிக். அப்போது இதுவும் பேசியிருக்காங்க, லாஜிக் யூஸ் பண்ணாலே போதும், எல்லாம் புரிஞ்சுக்கலாம். வேதம் என்ன சொல்லுதுன்னா லாஜிக் யூஸ் பண்ணணும், ஆனால் லாஜிக் யூஸ் பண்ணி எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. கடவுள் இருக்காரு இல்லையா, லாஜிக் யூஸ் பண்ணலாம். இப்போ என் வாழ்க்கையில் அடி மேலே அடி உழுதுமேங்க, அந்த இடத்த என் லாஜிக் யூஸ் பண்ணாலும் புரியாது. ஏதோ கர்மா, அவ்வளோதான் முடிஞ்சது. எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணேன் அது எனக்கு தெரியாது, அது ரொம்ப கடினம். ஸோ இது நியாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தத்துவம் யோகா. சில பேர் யோகா பண்ணியே பகவான்கிட்ட போயிடலாம் இப்படியும் பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் யோகா பண்ணணும், பண்ணக்கூடாது கிடையாது. ஆனால் பகவானோட லிங்க் பண்ணலினா அதுவும் ஜீரோ ஆகிடும். ஓகே, அதுவும் தப்பாயிருது. ஸோ இது மாதிரி நம்ம நாட்டில் பலவிதமான தத்துவங்கள் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், ஷார்பக்க முனின்னு, திருடியாவது அங்கே அக்கம் பக்கத்தில் திருடியாவது டெய்லி நெய் சாதம் தான் சாப்பிடணும், நெய் விற்று தான் சாப்பிடணும், இப்படி ஒருத்தன் சொல்லியிருக்கான். இதையும் உண்மையை நம்பி பண்ணவங்களும் இருக்கான். ஸோ இந்தியாவில் வந்து இந்த தத்துவத்துக்கெல்லாம் வந்து குறையெல்லாம் கிடையாது. ஆனால் இருக்குல்லையே தி பெஸ்ட், பிரபுபாத் அது எழுதுகிறார், வேதாந்த சூத்திரம் வியாசதேவன் எழுதியிருக்கார். படிச்சிங்களா? அதுதான் பெஸ்ட். அந்த வியாசதேவர் கொடுத்த வேதாந்த சூத்திரம் தான் எல்லா கேள்விகளும் பதில் கொடுக்கும். மற்ற தத்துவம் மற்றவங்களும் இருக்குல்ல, கௌதமா, கானாதா, கபிலா, இவங்க சொன்னதெல்லாம் வந்து நம்மளோட கேள்விகளுக்கு ஓரளவுக்கு பதில் கொடுப்பாங்க. அத்தனை கேள்விக்கு பதில் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது. கபிலான்னு ஒருத்தர் இருக்கார். இந்த கபிலா வேற, இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி மூலப்பொருட்கள் 24 கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் ஆக்சுவலி மூலப்பொருட்கள் 26 வரும், 24 கிடையாது. ஆனால் 24 பேர் கண்டுபிடிச்சிட்டார் இருந்தால். ஆனால் அதை வச்சு தான் உலகம் இயங்க தான் இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, கார் இருக்குது, காரு தானாக நெகுறது அப்படின்னா நம்ப முடியாது, அது யாராவது ஓட்டி ஆகும். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா காரு தானாக நெகுறது, அந்த மாதிரி பேசிட்டார். காரு தானாக நெகர முடியாது, யாராவது உள்ளே உட்காந்து ஓட்டணும். அப்போ இது என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த உலகத்தில் பல நிகழ்ச்சிகள் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தே ஆகணும். ஏன்னா இது தானாக நடக்காது, இது தானாக நடக்காது. இந்த பின்னாடி இருக்கிற நபர் யார்? அப்போ கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாரு, யாரப்பா அந்த நபர்? அப்போ அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அதுதான் பிரபுபாத் இந்த
இந்த பேரால் கூட எழுதுகிறார், இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது போய் அது கனெக்ட் ஆகலைன்னா புரியாது நமக்கு. அந்த கிருஷ்ணாங்கிற பரம்பொருளுக்கு போகலின்னு வைங்க, எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கும். இது ஏன் நடக்குது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் பாகவதம் பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் நம்ம கேள்விக்கு பதில் சுத்தமாக கிடைக்கும். நீட்டாக ஒரு சர்க்கிள் போட்டலாம், கேப் எல்லாம் இருக்காது, புரிஞ்சிடும். ஆனால் இந்த பக்தி தொண்டு பண்ணலைன்னா புரியாது. நம்ம கேள்விக்கு விடையே கிடைக்காது. அப்படியே இருப்போம், ஏதோ ட்ரையாக இருக்கும், என்னமோ ஓடுது. ஆனால் பக்தி தொண்டு பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் சுசுகம் அப்படின்ட்டார். இந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறார், அவன் சுகமாக இருப்பான் அப்படிங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பக்தி தொண்டு பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பகவான் சொல்கிறபடி பக்தி பண்ணும் பொழுது பர்சனலாக சுகமாக இருப்பான், சுகமாக தான் இருப்பான். அது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க சுகமாக போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டே இருக்கும், புரியும். அப்போ அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதுன்னா எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கும், சுகமாக இருக்கும். இப்போ உதாரணம், நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக அந்த தாய் உட்காந்து சீத்து பூத்துன்னு அழுக மாட்டாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சிரிச்சும் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் சிரித்து பேசுவோம். என்னம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சிரித்து பேசுகிறேன்னா அது டெம்பரரி, அது போயிடும். இந்த குழந்தை காய்ச்சல் போயிடும், டெம்பரரி தான். அதுக்காக நான் ஏன் உட்காந்து அழுகணும்? அந்த காய்ச்சல் டெம்பரரி, 2 நாள் மருந்து கொடுத்தா சரியாக போயிடும். அதுக்காக நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க முடியும்? நான் சிரிச்சும் பேசுவேன். அப்போது அது மாதிரி இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி சுசுகம் கர்த்தம் அவ்யயம், அவங்க அவங்களோட வேலைகள் பண்ணிகிட்ருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது சீக்ரெட், இதெல்லாம் சீக்ரெட். இது சட்டெல்லாம் புரியாது. இது புரியணுன்னா கடைசியில் மறுபடியும் நாமா சொல்லி ஆகணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எனக்கு கிருஷ்ணா உள்ளே வந்துட்டால் அங்கே நல்லா தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் ஒரு வாரம் ட்ரிப்பு போயிட்டு வந்தாங்க. பொதுவாக கேளுங்க, ட்ரிப்பு எப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வெயில் பிச்சுக்கிட்டு வெயில் இருந்தது, பல பேருக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, இது எல்லாமே நடந்தது. இருந்தாலும் ஃபைன், ட்ரிப்பு நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல வெயில், நல்ல மழை, அலைச்சல், சில பேர் லூஸ் மோஷன் ஆச்சு, காய்ச்சல் வந்தது. பட் இருந்தாலும் ஃபைனல் ட்ரிப்பு நல்லா இருந்தது. ஏன்னா கிருஷ்ணா உள்ளே இருக்கார். இந்த கிருஷ்ணா கனெக்ட் ஆகும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும், எல்லாமே சரியாக அட்ராக்டாக. ஓகே ஃபைன்ஸ் ஓகே. ஸோ இந்தியாவில் தத்துவத்துக்கெல்லாம் குறையெல்லாம் கிடையாது, எல்லாம் குறையே கிடையாது. ஸோ வெளிநாட்டுக்காரன் காட்டிலும் நம்மால் முன்னும் பேசுவாங்க. அவ்வளோ தத்துவம் இந்தியாவில் இருக்குது, அது எல்லாம் வெளியே வரல, இருக்குது, சாஸ்திரத்துலலாம் இருக்குது. நம்ம நான் பேரெல்லாம் சொன்னேன், சாங்கியா, நியாயா, வைசேஷிகா, கர்ம மீமாம்சா, தர்க்கா, கடைசியில் வேதாந்த சூத்ரா. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். வியாசர் கொடுத்தது, அந்த வியாசர் கொடுத்தது தான் எல்லா கேள்விக்கான பதில், அதுதான் கொடுக்கும். யார் ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்காமல் ஆஸ்திகனாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் பகவத்கீதா பாகவதம் படிக்கலன்னு வைங்க, அவங்கனால சரியான பதில் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு மனிதனை கன்வின்ஸ் பண்ண முடியாது. கடவுள் இருக்கார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார்னு சொல்ல முடியாது அவனால். சும்மா ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க, கடவுள் இருக்கார், இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, அவ்வளோதான். ஒரு சரியான பதில் கொடுக்க முடியாது. பிரபுபாத் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. பிரபுபாத் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி பதில் யாரும் கொடுத்ததில்லை. ஆச்சாரியர்கள் அப்படி கொடுக்குறாங்க, அப்படி கொடுப்பாங்க.
ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சில பேர் வந்து கேட்பாங்க, கடவுள் கண்ணில் காட்டுவியா, கடவுள் இருக்காரா? பிரபுபாத் இப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். பார்க்கறதுக்கான முதல்ல தகுதி உனக்கு இருக்கான்னு கேட்டார். இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மகிட்ட யாராவது கேட்டால் வேறு ஏதோ பதில் கொடுப்போம். பிரபுபாத் திருப்பி கேட்குறார், பார்க்கணுங்கிற பார்க்கறதுக்கான தகுதி முதல்ல இருக்கா? என்ன தகுதி இருக்கு உன்னை பார்க்கறதுக்கு? அவ்வளோ வாய்மொழி போயிட வேண்டியதான். அதுதான் கரெக்டான பதில். பார்க்கணுன்னா உங்களுக்கு தகுதி வேணும். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார். இப்போ நம்ம பார்க்கணுன்னு நினச்சாலும் விடமாட்டாங்க. முதல்ல நீ யார், நீ என்ன பண்ணுற? இல்லைங்களா, ஏதோ ஈரோட்டில் இருக்காங்கன்னா நீ அங்கேயே கடன்ருவாங்க. நான் பார்க்கணுன்னா எனக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஏதோ மினிஸ்டராக இருக்கணும், ஏதாவது சம் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் பெரிய லெவலில். அதெல்லாம் பார்க்க முடியாது. என்ன தகுதி? ஸோ பகவானை பார்க்குறதுக்கு தகுதி இருக்கணும். பிரபுபாதுக்கு அப்படி கேட்குறாரு பதில். என்ன தகுதி இருக்குது நீ பார்க்கணுங்கிற? கேட்கணும், கம்முன்னு போயிட்டான். கம்மு என்ன இந்த மாதிரி ஒரு ஏன்னா பிரபுபாத் ஆச்சாரியா, அவங்க எல்லாம் தெரியும், சும்மாலாம் கிடையாது. அப்போது இந்த பாகவதம் பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் நமக்கு முழுமையாக எல்லாம் புரியும் போது அமைதியாக இருப்போம். சும்மா உட்காந்துட்டு அதுக்கு இதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேரை பார்க்கலாமா? பொதுவாக இந்த ரகசிய அறிவு மக்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. அவர்கள் வெளிப்புற அறிவை மட்டுமே பெறுகின்றனர். கல்வி என்பதை பொறுத்தவரை பொதுவாக அரசியல், சமூகவியல், பௌதீகம், ரசாயனம், கணிதம், வானவியல், பொறியியல் முதலிய பற்பல துறைகளில் மக்கள் ஆழ்ந்துள்ளனர். உலகெங்கிலும் பற்பல கல்வித்துறைகளும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களும் உள்ளன. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆத்ம விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு கல்வி நிறுவனமோ பல்கலைக்கழகமோ இல்லை. இருப்பினும் ஆத்மாவே உடலின் மிக முக்கிய பகுதி. ஆத்மா இல்லாவிடில் உடலுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த ஆத்மாவினை கவனிக்காமல் மக்கள் தங்களது உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளை பெரிதும் வலியுறுத்துகின்றனர். ஸோ இது ரொம்ப பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது பூராமே நாஸ்திகமான கல்வி தான். ஆனால் அப்படி தோணாது. இன்னைக்கு ஸ்கூலில் எப்படி சொல்லித்தராங்கன்னா, சயின்ஸில் உலகம் தானாக உண்டாகுச்சு, இது நாஸ்திகம். இது நாஸ்திகம்தான். கடவுள் இல்லைன்னு அவன் சொல்லலை, ஆனால் நாஸ்திகம். ஏன்னா ஒரு பொருள் தானாக உண்டு ஆகாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நடந்ததாக சரித்திரத்தில் கிடையாது. எந்த பொருளும் தானாக உண்டாக முடியாது. உதாரணத்துக்கு ஒரு குண்டால தனியாக தண்ணி, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை வைக்கிறேன். அது அப்படியே வச்சுருந்தேன்னா 100 வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். அஃப்கோர்ஸ் அழுகும், அது வேறு, பொதுவாக சொல்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து ரசம் ஆகணும்னா அது பின்னாடி ஒரு ஆள் வேணும். ஒரு நபர் இருந்தால் தான் இதெல்லாம் பொருள் சேர்ந்து ரசமாக மாறும். தானாக எல்லாம் சேர்ந்து ரசம் ஆகுமான்னு ஆகாது. அது ஆகாது. இன்னைக்கு ஸ்கூலில் அப்படி சொல்லித்தரோம், தானாக வந்துச்சு. அது எப்படி தானாக வரும்? நாஸ்திக கல்வி. இன்னைக்கு காலேஜில் ஸ்கூல் எல்லாமே நாஸ்திக கல்வி தான் சொல்லித்தரோம். பிரபுபாத் எழுதுகிறார், ஆத்மா விட்டுட்டாங்கங்கிறான். அப்படி தான் வருது. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஸ்கூல் குழந்தையாகட்டும், காலேஜ் போகிறவங்கெல்லாம் போய் கேளுங்க. ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், எப்படி நல்லா இருக்கா, சந்தோஷமாக போகிறேன்னு கேளுங்க. யாரையாவது ஒருத்தவங்கூட கருமி ஏண்டா போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே சந்தோஷமாக போயிருக்க மாட்டாங்க. நான்லாம் போனதே இல்லை. என்ன தலையெழுத்து போய் படிக்கணும், போகிறோம். இந்த உலகத்தை யாரும் கேட்பார். யாருக்குமே ஸ்கூலுக்கு போக பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. அப்போ இது ஒரு கேள்வி இருக்குது, ஏன் பிடிக்கல? ஏன் காரணம்? ஒருத்தர் 2 பேர்னு சொல்லலாம், 100க்கு 100 அப்படியே சொல்லுது. ஏன் பிடிக்கல அப்படின்னா, என்னை விட்டுட்டானுங்க,
எனக்கு எதெல்லாம் உண்மையிலே தேவையில்லையோ அதை பற்றி தான் அவன் பேசுகிறான். அதெல்லாம் நமக்கு அது பிடிக்காது, நமக்கு பிடிக்காது. ஆனால் வேறு வழியில் நமக்கு புத்தியில் போய் படிக்கிறோம், நமக்கு யாரும் சொல்லித்தரல. அதுதான் பிரபுபாதா சொல்கிற, ஆத்மா விட்டுட்டான், இந்த உடல் சம்பந்தப்பட்டது முக்கியத்துவம் தர்றான். அது நமக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் வராது. எதோ படிக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம படிக்கலை, அப்போ அது இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இருக்காது. நீங்கள் யாருமே ஸ்கூலுக்கு போய் நல்ல இன்ட்ரெஸ்ட் அதில் யாரும் படிக்கவே மாட்டாங்க, பிடிக்காது. உப்பு சப்பு இல்லாத ஒரு இதாக இருக்கும், அது என்ன ஒரு உப்பு. ஆனால் சினிமாவுக்கு போய் பாருங்கள், அப்படியே உட்காந்து நல்லா பார்ப்பான். அங்கேயும் நம்மளை பற்றி ஒன்றும் சொல்லலை, ஆனால் உணர்வு இருக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ காட்டுறாங்க, அதனால அது ரசிப்பாங்க. ஏன்னா நம்ம உணர்வு இருக்கிற பொருள், நாம் உணர்வு இருக்கக்கூடியவங்க, நாம் எல்லாரும் உணர்வு இருக்கக்கூடியவங்க, உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லித்தரோம். அது ரொம்ப முக்கியம். உணர்வு இல்லாத விஷயங்கள் நம்ம சந்தோஷம் கொடுக்காது. உணர்வு இல்லாத பொருள் எனக்கு சந்தோஷமே கொடுக்க முடியாது. உணர்வு இருக்கக்கூடிய பொருள் தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, புத்தி கம்மியாயிடுச்சு நம்ம எல்லாருக்கும். உணர்வு இல்லாத பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். உதாரணம், கார் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், அது நான் நம்புகிறேன், வாங்கிடுவேன். சரி, வாங்கினதுக்கப்புறம் சந்தோஷம் வருமானம் ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. முதல் நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு, 2வது நாள் நார்மல் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ வேறு ஏதாவது பண்ணால் சந்தோஷம் கிடைக்குமான்னு தேடுவேன். ஏன்னா அது உணர்வு இல்லாத பொருள். நாம் ஆத்மா உணர்வு இருக்கக்கூடிய பொருள். உணர்வு இருக்கக்கூடிய பொருளுக்கு உணர்வு இருக்கிற பொருள் தான் வேணும், அதுதான் வேணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்குவோம். கல்யாணம் பண்ணாலும் அது ஏதோ ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கும். என்னடா இது இப்படியே இருக்குது, இன்னும் ஒரு மாதிரி ஏமாற்றங்கள் ஏதாவது இருக்கலாம். அப்போ கடைசியில் பார்த்தா உணர்வு இருக்கக்கூடிய பொருள்லேயே பெரிய பொருளான கிருஷ்ணா, நித்யானாம் சேத்தனானாம் அப்படின்னு ரொம்ப பெரிய உணர்வு இருக்கக்கூடிய பொருள்னா கிருஷ்ணா. அவர்களோட கனெக்ட் ஆகும்போது தான் அந்த அமைதி கிடைக்கும். ஆனால் பகவானை பற்றி எந்த ஸ்கூல்லையும் காலேஜில் பேச மாட்டான், பேசினா ஜெயிலில் போட்டுருவோம். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கூல்ஸ் காலேஜில் நாஸ்திகமான கல்வி தான் சொல்லித்தராங்க. அதனால தான் அங்கே போய் படித்தாலும் குழந்தைங்க கெட்டு போயிடுறாங்க. அப்படியே குழந்தைங்கள்லாம் அப்படியே அற்புதமான குணத்தோடு வளருதுன்னா ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் கெட்ட பழக்கம் வருது. அப்போ எதுக்கு அவன் போய் படிக்கிறான்? அவன் கெட்ட வார்த்தையும் பேசுகிறான், ஒரு ஒழுக்கம் கிடையாது. அப்போ எதுக்கு அந்த கல்வி? ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா சம்பந்தப்பட்ட கல்வி இல்லை. அதான் பிரபுபாதா எழுதுகிறார், எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆத்மா விட்டுட்டான். அப்போ இந்த கல்வி மோசமாக தான் இருக்கும், இதெல்லாம் உருப்படாது. அதுக்காக இந்த கல்வி தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, தேவை. ஆத்மா சம்பந்தப்பட்ட கல்வி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ரெண்டுமே வேணும். ஓகே, அடுத்த பேரை பார்க்கலாமா? பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்திலிருந்தே ஆத்மாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது. அதன் ஆரம்பத்திலேயே உடல் அழியக்கூடியது என்றும் ஆத்மா அழிவற்றதென்றும் பகவான் கூறுகிறார். அந்த வந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா ஷரீரன. ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது, அது மாற்றமடையாத, அழிக்கவியலாத, நித்தியமான இயற்கையை உடையது என்பதை அறிந்து கொள்வது ஞானத்தின் இரகசியமான பகுதியாகும். ஓகே, அப்படியே. ஸோ இது ரொம்ப முக்கியம். நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் உடல் அல்ல ஆத்மான்னு வாய் சொல்லுது, உணர முடியல. அது உணர்றது ரொம்ப கஷ்டம்.
அவ்வளோ சுலபம் கிடையாது. அதனால் அது ரொம்ப ரகசியமான விஷயம். அது ரொம்ப ரகசியம், சும்மாலாம் சட்டம் புரியாது. அது புரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் பகவான் அனுகிரகம், நல்லா படிக்கணும், நாம ரொம்ப சொல்லணும், நம்மளால் முடிஞ்ச தவங்கள் இருந்தாகணும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தவம் மாதிரி சாண்டிங் தான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சும்மாலாம் புரிஞ்சுக்க முடியாது. நம்ம உடலெல்லாம் ஆத்மான்னு சும்மா பேசுகிறோம். நான்லாம் பலாயிரம் தடவை பேசியிருப்பேன். உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கெல்லாம் புரியல. எனக்கு உண்மையிலே புரியல. அது நானும் ஒரு தவம் மாதிரி ஏதாவது சிலதை செய்யணும், சாண்ட் பண்ணணும், படிக்கணும். அது பெரிய கான்ஃபிடென்ஷியல். 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணரே சொல்கிறார், இந்த ஆத்மா விஷயம் ரொம்ப ஆச்சரியமானதான், எத்தனை தடவை கேட்டாலும் புரியாதாமா. அது அவரே சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், எத்தனை தடவை கேட்டாலும் புரியாது, ரொம்ப ஆச்சரியம். அது இது கஷ்டம்தான் உண்மையில். இல்லைன்னா கிருஷ்ணா நம்ம உடல் கிடையாது ஆத்மாங்கிற விஷயம் கிட்டத்தட்ட 17-18 ஸ்லோகம் பேசுகிறார். ஒரே விஷயத்தை திருப்பி 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 பேசுகிறார் 2வது அத்தியாயத்தில். ஏன்னா அவருக்கும் தெரியும் இவனுக்கெல்லாம் புரியாது அப்படின்னு. பகவான் தெரியும், அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் புரிஞ்சே ஆகணும். உண்மை சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு மூல காரணமே இந்த ஒரு விஷயம் புரியாதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. மூல காரணமே அதுதான். நான் உடல் அல்ல ஆத்மா, அந்த ஒரு விஷயம் புரியாதனால தான் அத்தனை பிரச்சனையும் காரணம். வேறு எதுவுமே. இது ஒன்று புரிஞ்சுன்னா எல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். ஆனால் நம்ம என் வாழ்க்கைக்கு பிரச்சனை வேறு ஏதோ நினச்சிட்ருப்பேன். இதுதான் பிரச்சனை. எனக்கு அந்த புரிய மாட்டேன். நான் உடலெல்லாம் ஆத்மான்னு புரியும் பொழுதே எல்லாம் ஃப்ரீயாக இருப்பான். யாரு கூடயும் சண்டையெல்லாம் போட மாட்டான், யாரு கூடயும் சண்டை போட மாட்டான், அமைதியாக இருப்பான். ஏன்னா இந்த உடம்பே என்னோடது கிடையாது, இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது எதுவும் என்னோடது கிடையாது. அப்படிங்கும்போது ஃப்ரீயாக இருப்பான். நான் உடல் நினச்சாலே ஏமாத்தியாவது ஏதாவது நான் சம்பாதிக்க பார்ப்பேன். உன்னை ஏமாற்றுவேன், கொலை பண்ணுவேன், பொய் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இது உண்மை, இது நடக்கும். ஏதாவது ஒன்று பண்ணுவான். நான் உடல் நினச்சிட்டனாலே நம்ம தப்பு பண்ணியே தீரணும். பண்ணக்கூடாது நினச்சாலும் பண்ணுவோம், இது நடக்கும், நோ டவுட். அதனால கிருஷ்ணா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் திருப்பி திருப்பி பேசுறார். புரிஞ்சுக்கோங்கிறார். ஆத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாதுங்கிறார், ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறார். அது நமக்கு ஒன்றும் புரியல. அதுதான் பிரபுபாத் சொல்கிறார், இது ரொம்ப ரகசியமானது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், இஸ்கான் இல்லாமல் வேறு யாராவது இந்த ஆன்மீக சொற்பொழிவுலெல்லாம் உடலில் ஆத்மாங்கிற விஷயம் ரொம்ப பேச மாட்டான். ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விஷயம் மட்டும் பேச மாட்டான், வேறு எதோ பேசுவாங்க. வெள்ளிக்கிழமை அந்த கோயில் அந்த ஊருக்கு போய் இந்த பூஜை பண்ணுங்க, பணம் கொட்டும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஆன்மீகமே கிடையாது, ஊரை ஏமாத்துறது. இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. கிருஷ்ணர் பேசுனது எது ஒருத்தர் பேச மாட்டான். நீ உடல் கிடையாது ஆத்மா, அது அழிவு கிடையாது, அது பகவானுக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ ஏன் இந்த உடல் கிடைச்சது, ஏன் நான் இப்படி இருக்கேன், கிருஷ்ணர் அதெல்லாம் பேசுகிறார். இதுதான் முக்கியம். இது விட்டுட்டு எங்கேயோ அந்த ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இந்த கோயில், அங்கே போய் அந்த நதியில் 3 தடவை குளித்து இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த பூஜை பண்ணுங்க எல்லாம் சரியாயிடுனா ஊரை ஏமாத்துறதெல்லாம், அதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. ஆனால் ஜனங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும், இந்த உண்மை பிடிக்காது. ஏன்னா கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் கடைசியில், இந்த பகவத்கீதை உண்மை, இது பிடிக்காதான். கிருஷ்ணரே சொல்கிறார், அர்ச்சுனா இது பல பேருக்கு விஷமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறார். பிடிக்காதான். ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. படிக்கிறீங்களா? விட்டு
இருப்பினும் ஆத்மாவின் செயல்களை பற்றிய எந்த ஒரு விவரமும் இதில் இல்லை. சில சமயங்களில் ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது, உடல் அழியும் போது அல்லது உடலிலிருந்து முக்தி அடையும் போது ஆத்மா செயல்கள் ஏதுமின்றி அருவமாகி விடுகிறது என்று மக்கள் கருதுகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. உடலினுள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுள்ள ஆத்மா முக்தி பெற்ற பின் எவ்வாறு செயலின்றி இருக்க முடியும்? ஆத்மா எப்போதும் செயல்படக்கூடியதாகும். அது நித்தியமானது என்பதால் அதன் செயல்படும் தன்மையும் நித்தியமானதாகவே இருக்கும். ஆன்மீக உலகில் ஆத்மாவினால் செய்யப்படும் செயல்கள் ஆன்மீக ஞானத்தின் மிக இரகசியமான பகுதியாகும். எனவே ஆத்மாவின் அத்தகைய செயல்கள் எல்லா ஞானத்திலும் மிக இரகசியமானதாக, அறிவின் அரசனாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்றைக்கி இந்தியாவில் இப்படி ஒரு பேசுகிற ஒரு குரூப் இருக்குது. இறந்துட்டால் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அவனே அமைதியாகிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆத்மா அமைதியாக இருக்கும். இங்கிலீஷில் மேபி சொல்லுவாங்க, யாராவது இறந்துட்டாங்க வைங்க, RIP அப்படின்னு போடுவான். அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ரெஸ்ட் இன் பீஸ். ரெஸ்டெல்லாம் கிடையாது. அது வெளிநாட்டுக்காரங்கனோ சும்மா போட்டேன், இந்தியாவிலையும் போட்டுடுறானுங்க. ஆத்மா வந்து எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். ஈவன் உடல் விட்டுறாங்க இல்லையா, இறந்துட்டாங்க வைங்க, அந்த ஆத்மா வெளியே போகுது இல்லையா, அது அப்போ ஆக்டிவாக தான் இருக்கும். அப்படியே ரெஸ்ட் இன் பீஸ், அமைதியாக இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. அப்படி கிடையாது. இது கருட புராணத்தில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஒன்ஸ் ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா, அது கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுச்சுன்னா அப்போ ஆக்டிவாக தான் இருக்கும். சந்தோஷமாக ஆக்டிவாக ஒரு இடத்துக்கு போயிடும். கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணலைன்னா உடல் விட்ட பெண் அதிகமாக கஷ்டப்படுவான். அப்போ கஷ்டப்பட்டு தான் இருப்பான். இதெல்லாம் கருட புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த ரெஸ்ட் இன் பீஸ் இதெல்லாம் சும்மா இவனெல்லாம் எழுதிக்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஆக்டிவாகவே இருக்கும் ஆத்மா. இப்போ நம்ம தூங்கும்போது ஏன் கனவெல்லாம் வருதுன்னா ஆக்டிவாக இருக்குது. ஆத்மா ஆக்டிவாக எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். ஈவன் கோமாவில் படுத்திருப்பாங்கல்ல, அவனும் ஆக்டிவாக தான் இருப்பான். பார்க்குறதுக்கு அப்படியே கிடப்பாங்க தவிர ஆத்மா ஆக்டிவாக இருக்கும். ஏதாவது செய்யணும்னு நினைக்கும், செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் தோணும், ஆக்டிவாக இருக்கும் ஆத்மா. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஒன்ஸ் இறந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இந்தியாவில் நான் கேட்டிருக்கேன், ஒரே ஒரு தடவை வாழ போகிறோம், ஜாலியாக வாழ்ந்துட்டு செத்து போயிடுது. அதே யார் சொன்னால் ஒரே ஒரு தடவை வாழ்கிறாங்க? இப்படியெல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார், பகுனாம் ஜன்மனாமந்தே. பகுனா பல, அது எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு ஆத்மாவோட செயல்கள், அது வைகுண்டத்திலேயோ கோலோக பிருந்தாமலையோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதெல்லாம் சீக்ரெட். அது எல்லாமே சீக்ரெட் தான், ரகசியம். அது எல்லாருக்கும் தெரியாது, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பகவான் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுன்னா பகவான் நாமா சொல்லணும், பகவான் சொன்னபடி நான் நடந்துக்கணும். அவர் சொல்கிறபடியே வாழ்ந்தால் தான் அவரோட அனுகிரகம் கிடைக்கும். சும்மா ஏதோ சனிக்கிழமை வந்துட்டு போனால் போதும் எல்லாம் கிடைச்சிடும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. சும்மா கதையெல்லாம் பேசுகிறது. சில பேர் சொல்லுவோம், சனிக்கிழமை வந்துட்டு போங்க எல்லாம் சரியாயிடும். அது எப்படி வாங்க? எங்கேயா டீச்சர் வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் வந்துட்டு போ, 100க்கு 100 வாங்கிடணும்னு நம்புவாங்களா? டெய்லி வரணும், 100க்கு 100 வாங்கினா டெய்லி ஸ்கூலுக்கு வா. வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், அது என்னது? இந்த மாதிரி பேசவும் இருக்காங்க. இந்த கிழமை மட்டும் வந்துட்டு போதும், ஊரை ஏமாத்துறது. ஸோ பகவான் அனுகிரகம் வேணும்னா பகவான் சொன்னபடி நான் அப்படியே கேட்கணும். கொஞ்சம் கூட டீவியேஷன்னா என்ன விலகிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே செய்யணும், அப்போ தான் அனுகிரகம் கிடைக்கும். நான் ஏனோ தானோன்னு செஞ்சால் ஏனோ தானோ தான் வரும்.
நினைக்கிற மாதிரிலாம் வராது. ஸோ இந்த அத்தியாயத்தில் வர்றது முன்னாடி சொன்னபடி ரொம்ப ரகசியம். அது போக போக அந்த இது வரப்போகுது. அடுத்த பேரை படிக்கிறீங்களா? வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டுள்ளபடி இந்த ஞானமே எல்லா செயல்களின் மிக தூய்மையான உருவமாகும். மனிதனின் பாவச் செயல்கள் பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்வதின் விளைவுகளை என்றும் பத்ம புராணத்தில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாவ விளைவுகளின் பல்வேறு நிலைகளிலும் ரூபங்களாலும் பந்தப்பட்டுள்ளனர். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட மரத்தின் விதையை விதைத்தால் அந்த மரம் உடனே வளர்வதில்லை. அதற்கு சிறிது காலம் ஆகின்றது. முதலில் அது துளிர்விடும், சிறிய செடியாகும், பிறகு மரமாக வளர்ந்து பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும். அப்போது அந்த மரத்தின் விதையை விதைத்தவர்கள் அதன் பூக்களையும் பழத்தையும் அனுபவிக்கின்றனர். அதுபோல மனிதன் பாவச் செயலை செய்யும் போது அது விதையை போன்று வளர்வதற்கு நேரமாகின்றது. அதில் பற்பல நிலைகள் உள்ளன. மனிதன் தனது பாவச் செயல்களை ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கலாம். ஆனால் முந்தைய பாவச் செயலின் விளைவுகள் இன்னும் அனுபவிக்கப்பட வேண்டியவை. சில பாவங்கள் இன்னும் விதை வடிவிலேயே உள்ளன. மற்றவை வளர்ந்து பழங்களை கொடுக்கின்றன. அப்பழங்களை நாம் துன்பமாகவும் வலியாகவும் அனுபவிக்கின்றோம். ஓகே, முடிஞ்சது இல்லையா? இந்த பரம் அதில் ஃபஸ்ட்டு லைன் படிங்க. இந்த அறிவு வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டுள்ளபடி இந்த ஞானமே எல்லா செயல்களின் மிக தூய்மையான உருவமாகும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். வேதத்தில் அறிவு அப்படின்னால என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு நமக்கு சந்தோஷம் கொடுக்குமா. எனக்கு ஒரு அறிவு சந்தோஷம் கொடுக்கல அப்படின்னாலே அது அறிவு கிடையாது. அது அறிவு கிடையாது. இப்போ உங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க சயின்ஸு மேக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அந்த சயின்ஸு படித்தோன்னு அவங்க சந்தோஷமாக இருக்கான்னு நீங்கள் போய் பாருங்கள். அப்படியே ரொம்ப சந்தோஷம் வராது. அந்த மேக்ஸ் படித்தோன்னே ஆஹா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேக்ஸ் படிக்கும்பொழுது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் இது நாலேஜ் தானே அப்படின்னா, அது நாலேஜ் தான், இல்லைன்னு கிடையாது. அது வேதத்தில் அது என்ன சொல்லுவாங்கன்னா அவித்யான்னு சொல்லுவாங்க. அது அவித்யான்னு தான் சொல்லுவாங்க, வித்யான்னு சொல்ல மாட்டாங்க. வித்யா சந்தோஷம் கொடுக்கணும். அறிவு சந்தோஷம் கொடுக்கலனால அது அறிவு கிடையாது, கொடுக்கணுமா. இது சாஸ்திரத்தில் இருக்கு. ஜஸ்ட் லைக் மருந்து நம்ம நோயை எடுத்துருச்சுன்னா மருந்து, அது எடுக்கவே மாட்டேங்குது, அது எப்படி மருந்தாகும்? மருந்துங்கிற நோயை போக மாட்டேங்குது, அது என்ன மருந்து? மருந்துன்னா நோயை போக்கும், அது பண்ணவே மாட்டேங்குது, அது மருந்து கிடையாது. அப்போ அறிவு அப்படிங்கிறது சந்தோஷம் கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும். இது யார் சொல்கிறான்னு நான் சொல்லலை, கிருஷ்ணர் பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். ஞானம் லப்த்வா பராம் சாந்தி, அறிவு சாந்தி கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த பகவத்கீதா நம்ம உண்மையிலே சாந்தி கொடுக்கும். நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு இது கடைப்பிடிச்சோம்னா அமைதி கொடுக்கும். நம்ம சும்மா தேவையில்லாமல் கவலைப்படுறதோ சண்டை போடுறதோ அழுகிறதோ இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா சாந்தி கொடுக்கும், அமைதி கொடுக்கும். அதனால பகவத்கீதை அறிவு பவித்திரம்னு சொல்கிறோம். இது பவித்திரமான அறிவு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, சோஷியாலஜி இது பவித்திரம்னு சொல்ல மாட்டாங்க, அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதில் அது ரொம்ப சந்தோஷமாக கொடுக்காது. ஆனால் இந்த அறிவு அப்படி இல்லை, பவித்திரமானது, உத்தமமானது இந்த அறிவு. ஸோ அந்த பத்ம புராணத்தில் இது சிவபெருமான், ஐ திங்க் அவர் சொன்ன ஸ்லோகம் தான் நினைக்கிறேன். அப்ராரப்தா ஃபலம் பாபம் கூட்டம் பீஜம் கூட்டம் ஃபலோன்முகம் கிரமேணேவ பிரலீயதே விஷ்ணு பக்தி ரதாத்மானம். ஸோ அந்த பத்ம புராணத்தில் சொல்கிறாங்க,
கிருஷ்ணத்தை யார் பக்தி பண்ணுறாங்களோ அவன் எல்லா செயல்களையும் தப்பிச்சு போனான். இப்போ நீங்கள் படிக்கும்போது படிச்சிங்களே, ஒரு விதை விதைச்ச மாதிரி படிச்சிங்களா? இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அது நல்லதோ கெட்டதோ, அது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஒரு விதை விதைச்ச மாதிரி தான். ஒரு விதை விதைச்சிட்டோம்னா காலப்போக்கில் அது சின்ன செடியாக இருக்கும், பெருசாகும், மரமாகும், பூக்கள் வரும், பழம் வரும், அதை நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி நம்ம நல்லது கெட்டது பல செயல்கள், பல விதைகள் விதைச்சாச்சு, கண்டிப்பாக அதோட பலனை சாப்பிட்டே ஆகணும். தப்பிக்கிறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, சாப்பிட்டே ஆகணும். பத்ம புராணத்தில் அது சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணால் இந்த விதை விதைச்சும் இல்லை, மொத்தத்தையும் எடுத்துடுவாராம், எல்லா விதையும் எடுத்துடுவாராம். அதுதான் நான் சொல்கிறேன். கிரமேணேவ பிரலீயத்தே விஷ்ணு பக்தி ரதாத்மானம். அந்த விஷ்ணுகிட்ட பக்தி பண்ணால் இந்த விதையெல்லாம் எடுத்துடுவாங்க. விதையை எடுத்துடுறாரு, விதையை எடுத்துட்டு பழம் எங்கே இருக்கும்? ஒருவேளை பழம் இருக்குன்னாலும் அந்த பழத்தையும் எடுத்துடுவாராம். அந்த பழம் நான் அனுபவிச்சாலும் அந்த பழத்தை எடுத்துடுவான். இது பத்ம புராணத்தில் வருது. அப்போ அந்த கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. இப்போ நீங்கள்லாம் டெய்லி பகவத்கீதை படிக்கிறீங்க, சாண்டிங் பண்ணுறீங்க வைங்க, இது என்னோடய வார்த்தைகளில் பாகவத்தில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது. இது ரொம்ப அபூர்வம். இது ஏதோ சுக்ருதி, அதனால் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். சும்மாலாம் கிடையாது, சும்மா எல்லாரும் படிக்க முடியாது, எல்லோரும் சாண்டிங்கெல்லாம் பண்ண முடியாது, இது எல்லாரும் செய்யவே முடியாது. ஏதோ நம்மளோட பூர்வ ஜென்ம சுக்கிரத்தையோ ஏதோ சம்திங் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இது ஆர்டினரி விஷயம் கிடையாது. இது செய்யத்தான் தெரியும். ஸோ இந்த பொருளுரை ரொம்ப பெருசு, இன்னும் ஃபுல்லாக முடிக்க முடியாது. இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்விகள் இருந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தான் சார் அது கேள்விகள். என்ன சொன்னீங்க? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இன்னும் பிடிக்கிறதுலையும் கிடையாது, அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒழுங்காக சொன்னால் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் கிடையாது. நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் சொல்லிக் கொடுக்கணும். கடவுள் இருக்கா, கும்பிடு அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. அது முறை இருக்கு. பகவான்னா யார், நான் ஏன் அவர் வணங்கணும் சொல்லித்தரணும். அப்படி தான் சொல்லித்தரணும். பண்ணு, அதை பண்ணுன்னா என்னமோ சொல்கிறாங்க. சொல்லிக் கொடுக்குற முறை இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் சொல்லிக் கொடுத்தா கேட்பாங்க. சில பேர் அப்படியும் கேட்காம போகிற வாய்ப்பு இருக்குது, அது அவங்க கர்மா, அது வேறு. பட் பொதுவாக ஒழுங்காக சொல்லிக் கொடுத்தா கேட்குறவங்க ஜாஸ்தின்னு தான் என்னோடய அபிப்பிராயம். கேட்பாங்க, ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பகவான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி அவன் இல்லைன்னு சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இருக்கான்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஸோ வேறு கேள்வி இருக்கா? பிரபுபா சொல்கிறார். ஆமாம், பகவத்கீதையில் கிருஷ்ணர் அது சொல்கிறார், பக்தி தான் தகுதிங்கிறார். பக்தி பண்ணாமல் பகவானை பார்க்க முடியாது, அவ்வளோதான். கிருஷ்ணரே சொல்லிட்டார். யாராவது நம்மகிட்ட கடவுள் நான் பார்க்கணுன்னா பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம், பக்தி பண்ணுவாங்க, முடிஞ்சு. அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ கண்ணில் காட்டுன்னு அது முடியாது, அதுவும் முடியாது. இப்போ யாராவது நம்மகிட்ட நான் மோடி பார்க்கணுன்னா போய் பாருங்க. இல்லை நீ எனக்கு காட்டுன்னா நான் இப்படி காட்டுறது. நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் தகுதி வளர்த்திக்குங்க அவர் பார்க்குற மாதிரி. நான் எப்படி உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது?
புரியுது இல்லையா? சிம்பிள். நீங்கள் பகவானை பார்க்கணுன்னா பார்க்குற மாதிரி தகுதி வளர்த்துக்குங்க. நான் கூப்பிட்டா வர்றது அவன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது, அவன் வீட்டு வேலைக்காரனும் கிடையாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கலாம்? ஆத்மா தான் உடம்பு அல்லன்றது புரிஞ்சிக்கிறது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். கண்டிப்பாக. ஆக்சுவலி லாங் டேர்ம் ப்ராசஸோ ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ்ங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் லாங் டேர்ம் சொல்ல முடியாது. நான் உணரலன்னு சொன்னேன், அது நீங்கள் உணர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் உணரல. அஃப்கோர்ஸ் பக்தி நான் அந்தளவுக்கு ஒன்றும் சீரியஸாக இல்லை. அவர் புரிய வைப்பார், ப்ரொவைடர் நான் சீரியஸாகவும் சின்சியராகவும் இருக்கணும். என்னோட சீரியஸ்னஸ் அண்ட் சின்சியாரிட்டி தான், அதுதான் கணக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க டிஸ்டர்பே பண்ண முடியாது. பகவத்கீதை வச்சு பேசுகிறார், அவங்க டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க, டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க. ஏன் அப்படி அவங்க அதுவும் போவாங்க, இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கடமையே கிடையாது. உணர்ந்துட்டால் எந்த கடமையும் கிடையாது எக்ஸப்ட் சர்விங் கிருஷ்ணா. வேறு எந்த ஜட ரீதியான கடமைகள் கிடையாது. கிருஷ்ணரே சொல்லிட்டார், கிடையாது அவங்களுக்கு. போலி வகையான பக்தின்னு சொல்லக்கூடாது, கலப்பட பக்தி. போலின்னு சொல்லக்கூடாது, இது பொய் கிடையாது, இம்பியூராக இருக்கு. கிருஷ்ணா ஏற்றுக்கிறார், கிருஷ்ணா ஏற்றுக்கிறார். அப்படி கிடையாது. சே 1 + 1 = 2 அப்படிங்கிறது மேத்தமெட்டிஷியன் சொன்னால் தான் கரெக்டாக. என்ன ஒரு கீரை விற்கிற பெண் சொன்னாலும் கரெக்ட் தான், அவங்க சொன்னாலும் கரெக்ட் தானே. கணக்கு வாத்தியார் சொன்னால் தான் கரெக்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? யார் சொன்னாலும் கரெக்ட் தான். சம் நாலேஜ். அந்த கீரை விற்கிற பேர் மேத்தமெட்டிஷியன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 1 + 1 = 2னா கரெக்ட். அப்போ பக்திங்கிறது நம்ம எல்லோரும் பண்ணுறோம், கலப்படம் இருக்குது, பியூராக இல்லை. அவ்வளோ. அது ஏற்றுக்குவார், அதுவும் ஏற்றுக்கிறார், ஏற்றுக்க மாட்டாருன்னு கிடையாது. ஆனால் பியூராக இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும். இல்லை தப்பிக்க முடியாது, இங்கேயும் தப்பிக்கலாம் முடியாது. ஆமாம். ஃபைனலி ஒரு ஆச்சாரியன்ட்ட சரணாதி பண்ணணும். உண்மை சொல்ல போனால் முழு வாழ்க்கை அந்த ஆச்சாரியன் சொல்கிறபடி நான் செஞ்சால் மட்டும்தான் போக முடியும். அஃப்கோர்ஸ் 100 ரூபா கண்ணில் பார்க்குறக்கே பல பேர்த்து கூட சண்டை போட வேண்டியது. கடவுள் வேணும்னா ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும்னா ஜஸ்ட் லைக் சம்பாதிச்சிருக்கீங்களா? சம்டைம்ஸ் பல பேர்த்து கூட வாதாட வேணும், அங்கே சுற்றணும், இங்கே சுற்றணும். கிருஷ்ணா வேணும்னு சும்மாவா முழுசா? நோ, அப்படி கிடையாது. அது அப்படி புரிஞ்சுக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே முன்னாடி பெட்டராக இருந்தது, இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது. இல்லை, ஆனால் சரி ஆகிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஐ திங்க் சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோம், சரி வீடு சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வைங்க. சுத்தம் பண்ண பார்த்தா வீடு பூரா கலைஞ்சு போய் கிடக்கும். பேசாமல் கம்முன்னு இருந்துருக்கலாமோ, வீடு இன்னும் குப்பையாக இருக்குது இப்போ. புரியுதுங்க? ஆனால் சுத்தம் பண்ண போனால் வீடு இன்னும் குப்பையாக தான் இருக்கும். ஆனால் அது பண்ணிக்கிட்டே இருந்தால் சுத்தமாயிடும்.
பாதியில் இருக்கும்போது பேசாமல் இந்த வேலை பண்ணாமல் இருந்திருக்கலாம். எல்லாம் எடுத்து போட்டு அட்டையில் எடுத்து போட்டு பூரா குப்பையாக கிடக்குது. இப்போ நம்ம பண்ணுறது அந்த மாதிரி அட்டையில் எடுத்து அது எடுத்து எல்லாம் பார்த்தா வீடியோவில் கசகசன்னு இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். நிறுத்தாமல் பண்ண எல்லாம் சரியாயிடும், சுத்தமாயிடும். இதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் வந்து நம்ம பண்ணும்போது இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது ஆஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்து ஆத்மான்றது புரியுறது அவ்வளோ சுலபமான விஷயமே கிடையாது. அந்த எஜுகேஷன் கொடுக்கவும் முடியாதுங்கிறப்ப அது தனியாக நம்ம பண்ணும்போது இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது காமனான பிளேஸை கொடுக்கலான்ட்டு நிறைய இடத்துல வந்து அதுதான் கோவில் இருக்குது, இஸ்கானுக்கு வரலாம், கற்றுக்கலாம். இட்ஸ் ஓகே, ஃப்ரீ. இங்கே நம்ம கற்றுக் கொடுக்குறோமே. அஃப்கோர்ஸ் எங்கேயாவது நடந்துட்டு தான் இருக்கும். ஏன் பண்ணலாமே. அங்கே தான் குரு தேவைப்படுறார். பண்ணலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க பக்தியை பண்ண முடியாது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நம்மளோட கடமைகள்னு செய்யும்போது கொஞ்சம் மாறுபடுது. அது அது அதெல்லாம் செய்யக்கூடாது கிருஷ்ணர் எங்கேயுமே சொல்ல. செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட ஃபீலிங் வந்து டைவர்ட் ஆகிற மாதிரி தோணுது. அது டைவர்ட் வந்து அது உணர்வு சம்மந்தப்பட்டது. நான் முன்னாடி சொன்னபடி குரு கூட அந்த கேள்விகள் கேட்டுட்டு அவர் சொன்னபடி செய்யும் பொழுது டைவர்ட் ஆக மாட்டேன். அது கொஞ்சம் கைடன்ஸ் தேவை, கண்டிப்பாக கைடன்ஸ் தேவை. ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு டென்னிஸ் விளையாடணுன்னா அந்த கோச்சோட கைடன்ஸ் வேணும். அந்த கோச்சோட கைடன்ஸ் இருக்கும்போது தான் அது கரெக்டாக எப்படி விளையாடணும். டென்னிஸோ கிரிக்கெட்டோ எது வேணாலும் இல்லைன்னா இவங்க கண்டபடி ஆடிட்டுருப்பாங்க. அந்த கோச்சுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எப்படி விளையாடணும், எனர்ஜி எப்படி கன்சர்வ் பண்ணணும், அதெல்லாம் கோச்சுக்கு தான் தெரியும். கோச் இல்லைன்னு வைங்க, இவங்க டீமுக்கெல்லாம் போக முடியாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு டீம் விளையாடுதுன்னா அவன் எல்லாருக்கும் கோச் இருக்காங்க, அதனால தான் அவன் செலக்ட் ஆகிறான். இந்த கோச் இல்லாமல் விளையாடுறவன் செலக்டே ஆக முடியாது. அவன் சும்மா எதுங்க கிரவுண்டில் விளையாண்டுக்கலாம், ரோட்டில் கிரவுண்டில். இந்தியன் கிரிக்கெட் டீம் செலக்ட் ஆக முடியும்னு ஆக முடியாது, ஏன்னா அவன் கோச் இல்லை. புரியுது உங்களுக்கு? ஸோ குரு இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த குரு இருக்கும்பொழுது எல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த கிரிக்கெட் ஆடுறவனுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும், அவனுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கும், அதுவும் பண்ணிகிட்டு இருப்பான். கிரிக்கெட் ஆடுறானே, ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணுறாங்கல்ல. நிறைய நீங்கள் சொல்கிற விஷயம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நீங்கள் குருவாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்க இருந்தாலும் குடும்பமும் வந்து பொருளாதாரத்தை தேடும்போது நம்ம பௌதிகத்துக்கு போயிடுறோம் தான். அப்படி எடுத்துக்க முடியாது. குடும்பத்தை பார்த்தாங்க. பிரபுபாத ஆச்சாரியா கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது. கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே அதெல்லாம் காரியம் பண்ணலாம். மார்க்கெட்டுக்கு போவேன், ஒய்ஃபையும் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வெளியே போவோம், தட்ஸ் ஓகே. டீவியேட் ஆக முடியாது. அங்கே தான் கைடன்ஸ் தேவை. பிரபுபாத் எல்லாமே கொடுத்துருக்காரு பாகவத்தில். இட்ஸ் நாட் தட் குடும்பத்தில் இருந்தால் டைவர்ட் ஆகிடுவோம், அப்படி கிடையாது. குடும்பம் அப்படின்னா கிரகஸ்தன் அப்படிங்கிறது பகவான் தான் உண்டாக்குனதே. அப்போ அது தப்பாக எப்படி இருக்க முடியும்? எனக்கு புரியல, அது எப்படி கிரகஸ்தனாக இருக்குன்னு நமக்கு புரியல. அதுதான் உண்மை. கிரகஸ்தனாக இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. பட் முன்னாடி சொன்னபடி கைடன்ஸ் வேணும். கிருஷ்ணரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ராமர் கல்யாணம் பண்ணார், பகவான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்களே. அப்போது அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு பியூர், சுத்தமான. அது மேரேஜ் ஆகிடுச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகிடுவோமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். அந்த ஆசிரமத்தை எப்படி நடந்துக்கணும், அந்த ஆசிரமத்தில் கைடன்ஸ் வேணும், குருவோட கைடன்ஸ் வேணும்.
ஜஸ்ட் லைக் அந்த கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகணும்னா கோச் இல்லாமல் செலக்ட் ஆக முடியாது, இம்பாசிபிள். இந்த கோச்சுக்கு தான் தெரியும் எப்படி பண்ணுவாங்க. ஸோ குரு வேணும். வேற கேள்வி? ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன்.